மெர்சி, ஏய் மெர்சி எசப்பா வந்துட்டாங்க. எங்க எங்க? ஏன்டா அப்படி சொன்ன? நேரம் ஆயிட்டு உன்னை எழுப்பிடதான் அப்படி சொன்னேன். போடா குண்டா. நீ சைக்கிள்ல போற, நான் ஆட்டோல தானே போறேன். கொஞ்ச நேரம் தூங்கினா ஒண்ணும் கிட்டு போவாது. அப்பா, என் பேக் பழசாயிடுச்சு, வேற வாங்கி தாங்கப்பா. நீ படிக்கிற ஓட்ட ஸ்கூலுக்கு இந்த ஓட்ட பேக் போதாதா? பாய்ப்பா. பாய்மா. பிறகு வாங்கி தரேன்டா அப்பா. என்ன மட்டும் ஏன்பா சாதாரண ஸ்கூல்ல படிக்க வைக்கிறீங்க? நான் நல்லா படிக்கலனா? இல்லப்பா. அப்புறம் எதுக்குப்பா இந்த வித்தியாசம்? அது சொல்லுங்கப்பா. அது மெர்சி என்ன பத்தி என்ன சொன்னாலும் ஏன்பா அவள ஒண்ணுமே சொல்ல மாட்டீங்க? அவ சின்ன புள்ளல, அதான். நீ போ, கிளம்பு. இன்னும் கொஞ்சம் சாப்பிட வைக்கட்டுமா? மர்சி, பொரியல் வைக்கட்டா? எனக்கு வேணா, அவனுக்கு கொடுங்க. எதை வச்சாலும் சாப்பிடுவான். எதை கொடுத்தாலும் சாப்பிடுறது தப்பு இல்ல, தேவைக்கு அதிகமா சாப்பிடுறதாமா தப்பு. அப்ப இப்படி ஆக வேண்டியதுதான். மர்சி, பிளேட்ட கழுவி வைமா. அப்பா கழுவி வைக்கலமா? நீ சொன்னதை செய்மா. அப்பா பிளேட்ட நான் கழுவி வைக்கிறேன். அப்பா மேல மட்டும் உனக்கு அன்பா? இல்ல, உன் மேலையும் தான். அப்ப என் பிளேட்டையும் சேர்த்து கழுவி வச்சிருத்தாங்க. சரி. மர்சி, இந்தா. மா, பென்சில் வேணுமா? ஸ்கூலுக்கு போறப்பதான் இதெல்லாம் உனக்கு ஞாபகம் வருமா? நான் தரட்டா? வேணாம் போ. அவன் தான் தரேன்னு சொல்றானே, வாங்கிக்கிட்டா என்ன? இவன் மட்ட ரகமான பென்சில் வச்சிருப்பான், அதுவும் புடிச்சு எழுத முடியாத அளவுக்கு வச்சிருப்பான். கடையில போய் வேற வாங்கிட்டு வர சொல்லுங்க. சரிம்மா, நான் போய் வாங்கிட்டு வரேன். இந்தா மெர்சி பென்சில். உனக்கு அறிவு இருக்கா? இந்த பென்சில் போய் வாங்கிட்டு வந்திருக்க. இதுதான் நான் யூஸ் பண்ண மாட்டேன்னு தெரியும்ல. அந்த கடையில இந்த பென்சில் தான் இருந்துச்சு. இல்லனா இது கொடுத்துட்டு வேற கடையில வாங்கிட்டு வா. இந்த குண்டனை வாங்கிட்டு வர சொன்னீங்கல்ல, அவன் வச்சிருக்க பென்சிலையே வாங்கிட்டு வந்திருக்கான். அவசரத்துக்கு இதை வச்சு சமாளிச்சா என்னமா? எனக்கு அந்த பென்சில் தான் வேணும், போய் மாத்தி வாங்கிட்டு வாடா. கோவப்படாத மெர்சி, நீ திட்டினாலும் என் தங்கச்சி தானே. சரி, நான் போய் வேற பென்சில் வாங்கிட்டு வந்துடுறேன். நம்ம வீட்ல சிப்ஸே இல்லையே, உனக்கு எது சிப்ஸ்? பக்கத்து வீட்டு ஆன்ட்டிக்கு ஹெல்ப் பண்ண அவங்க கொடுத்தாங்க. இப்படி வீடு வீட வாங்கி தின்றதுக்கு வெக்கமா இல்ல? இவன் உங்க வயித்துல தான் பிறந்தானாமா? இவனை அண்ணன் சொல்றதுக்கே எனக்கு வெக்கமா இருக்கு. இந்தா சாப்பிடு. இதையே இவனுக்கே வைங்க. ஏமா மெர்சி என்ன வெறுக்கிறா? நான் குண்டா இருக்கிறதாலயா? நான் சாதாரணமான ஸ்கூல்ல படிக்கிறதாலயா?
நான் அன்பா தானமா நடந்துக்கிறேன். என் கூட பிறந்தவளே என்ன வெறுக்கிறாளே, ஏமா? அவ அறியாம நடந்துக்கிறா, நீதானே அவளை மன்னிக்கணும். ஏக்கோ, அதோ போறானே இந்த பையன் சாதா ஸ்கூல்ல படிக்கிறான், சைக்கிள்ல போறான். இவன் தங்கச்சி பெரிய ஸ்கூல்ல படிக்கிறா, ஆட்டோல போறா. அது என்ன கதைன்னு ஒன்னும் தெரியலையே. அதாமா ரெண்டும் ஒரு வயிற்று பிள்ளைங்க கிடையாது. இந்தா மெர்சி. நான் உன்கிட்ட சாக்லேட் கேட்டேனா? உன் மேல இருக்கிற அன்பால தானே மெர்சி வாங்கிட்டு வந்தேன். இவன்கிட்ட ஏமா இப்படி நடந்துக்கிற? ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பா இருங்கம்மா. ஆமா, இவன் கிட்ட அன்பா இருந்துட்டாலும் இவனை பார்க்கவே எனக்கு வெறுப்பா இருக்கு. உனக்கு ஏமா அவன் மேல அவ்வளவு வெறுப்பு? முதல்ல இவன் யாரு? இவன் கூட பிறந்தவனா? இல்ல இல்ல, இவன் யாரு நம்ம யாரு தானே. அப்புறம் எதுக்கு இவன் மேல நான் அன்பு செலுத்தணும்? இவன் உன் கூட பிறந்தவன் இல்லன்னு உனக்கு யார் சொன்னா? எனக்கு தெரியும், அவ்வளவுதான். நான் உங்க பிள்ளை இல்லையாமா? சொல்லுங்கம்மா, நான் யாரு? இல்லப்பா, நீ எங்க புள்ளதான். அவ ஏதோ தெரியாம சொல்லிட்டு போறா. மர்சி, இந்தா இத அண்ணன் கிட்ட கொண்டு போய் கொடு. அண்ணனா? யார் அண்ணன்? என்னம்மா, அவன் உன் அண்ணன் தாமா. உன் அண்ணங்கிறதால தானே உன் மேல அன்பா இருக்கான். உனக்கு தேவையானதெல்லாம் செய்யறான். அண்ணன்றதுனால இல்ல, நீங்க அவனை வளர்க்குறீங்கல்ல, அதனால. ப்ரிப்பேர் பண்ணிட்டியா? அதுக்கு தான் படிச்சிட்டு இருக்கேன். இந்த வருஷம் நானும் கலந்துக்க போறேன். நீயா? குவிஸ் காம்படிஷனுக்கா? ஏன்? எங்க என் கேள்விக்கு பதில் சொல்லி பார்க்கலாம். என்ன பாக்குற? என் கேள்விக்கு நீ சரியா பதில் சொல்லிட்டா பிரைஸ் உனக்கு தான். அப்படி என்ன கேள்வி கேளு. அண்டங்காக்காய்க்கு எத்தனை கையு? அண்டங்காக்காய்க்கு கையா? ஆமா. ஆ இன் டா இங் கா இக் கை. முடியும் போது கை வருதுல்ல, ஆக ஒரு கை. இந்த சின்ன கேள்விக்கே உனக்கு பதில் தெரியல. நீ எல்லாம் குவிஸ் அட்டெண்ட் பண்ண போறியா? அம்மா, ஐஸ்கிரீம் வாங்கி தாங்கம்மா. அடிக்கடி ஐஸ்கிரீம் சாப்பிட கூடாதுமா. வாங்கி கொடுக்க முடியாம சும்மா சாக்கு சொல்லாதீங்க. அம்மா. என்னப்பா? மெர்சி எங்கம்மா? இங்கதான் வெளியே உட்கார்ந்திருப்பா. ஏன்? அவளுக்காக ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்திருக்கேன். பாவமா, இன்னைக்கு ஒரு நாள் சாப்பிட்டு போட்டோம். சரி, கொண்டு போய் கொடு போ. மெர்சி, நானே வெறுப்புல இருக்கேன், ஒழுங்கா போயிரு. உன்னை கூல் பண்ணத ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்திருக்கேன். இது மட்டும் இல்ல, உன்னை சந்தோஷப்படுத்துற செய்தியோடயும் வந்திருக்கேன். குவிஸ் காம்படிஷன்ல உனக்கு பிரைஸ் கிடைச்சிருக்கு.
அடுத்த வாரம் நடக்கிற ஃபங்க்ஷன்ல பிரைஸ் கொடுக்க போறாங்களாம். இந்தா சந்தோஷமா சாப்பிடு. இத நீயே சாப்பிடு. அம்மா நான் கிளம்பிட்டேன். அச்சச்சோ, செருப்பு அழுக்கா இருக்கே. நான் தொடச்சு தரேன் மெர்சி. உன்னை வளர்க்கறதுக்கு இத செய். நான் உங்கள் நடுவிலே பணிவிடைக்காரனை போல இருக்கிறேன்னு சொன்ன ஏசப்பா சீஷர்களோட கால கழுவுனாங்கல்ல. நான் இந்த செருப்பு தொடச்சா ஒன்னும் குறைஞ்சிட மாட்டேன். ஓவரா பேசாம செருப்பு தொட. ஃபங்க்ஷனுக்கு நேரமாச்சு. சீக்கிரம் எடுத்து தொட. நேரமாகுது. நேரமாச்சு, வேகமா போங்கப்பா. நீ நேரத்தோட கிளம்பி இருக்கணுமா? எல்லாம் இவனால தான் வந்துச்சு. இவன் தான் லேட். என்னது? என்னாலயா? ஆமா, செருப்பு முதல்லயே தொடச்சு வச்சிருக்கலாம்ல. சாரிமா, அது வந்து என்ன சாரிமா? இருமா, தப்பு ஏன் மேலதாம்மா. நீங்க சும்மா இருங்கப்பா. கொஞ்சம் நின்னு வந்தா என்ன? ஏதோ தெரியாம. என்ன தெரியாம? இடிச்சிருந்தா? ஓட்டக்கார வச்சுட்டு ஓட்டவும் தெரியாம எதுக்கு வெளியே வரீங்க? ஃபங்க்ஷனுக்கு போற நேரத்துல ச்சே. அப்பா, கார வரமா நிறுத்திட்டு வாங்க. மன்னிச்சுக்கங்க. பரவாயில்லம்மா, சின்ன புள்ள தானே, நீங்க போங்க. நீங்க வாங்க. ஏறுமா, பாப்பா. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக பரிசளிப்பு நடைபெறும். கிரேஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் குழுமத்தின் தலைவர் தொழிலதிபர் திரு பிரகாசம் அவர்களை முதல் பரிசு வழங்கும்படி அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். முதல் பரிசு ஜெனிஃபர். வணக்கம் சார். வணக்கம், வாழ்த்துக்கள்மா. நன்றி. இரண்டாம் பரிசு வழங்கும்படி பேராசிரியர் பாக்கியநாதன் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். இரண்டாம் பரிசு மெர்சி. காட்டு. ஓ, நல்லா இருக்கு. இங்க பாருங்க. ஐ, நல்லா இருக்கு. நல்ல வேளை ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கல, இல்லனா அவர் முன்னாடி நிக்க வேண்டியதா இருந்திருக்கும். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். பல கோடி சொத்துக்கு சொந்தக்காரர் நீங்க. ஆனா கொஞ்சம் கூட பகட்டு இல்லாம இவ்வளவு எளிமையா தாழ்மையா இருக்கீங்களே. பல கோடி சொத்துக்கு சொந்தக்காரனா இருந்தா பகட்டாதான் வாழணுமா? இயேசுவே சிலுவையில அறையப்படுற வர ரொம்ப தாழ்மையா தான் இருந்தாரு. அதை விடவா நான் சாதாரண மனுஷன். வரட்டுமா? நல்லதுங்க ஐயா. முழுமையா விளைஞ்ச பயிறு எப்பவுமே தரைய பார்த்து தலை குனிஞ்சுதான் இருக்கும். தாய் மண்ணு தரை மட்டும் குனிஞ்சா மண்ணு தான் மூஞ்சில ஒட்டும். தலை தாழ்ந்து போகலன்னா தலைகுடி வேண்டி இருக்குமா? தாழ்ந்தும் போக வேண்டாம், தவழ்ந்தும் போக வேண்டாம். இப்ப வாங்க ஹோட்டலுக்கு போலாம், வயிறு பசிக்குது.
எல்லாருக்கும் என்ன வேணுமோ ஆர்டர் பண்ணிட்டீங்க இல்லையா? இத வந்துரும். ரொம்ப பசிக்குதுமா. கொஞ்ச சரி நேரம் என்ன வேணும்னு பொறுமா. சொன்னீங்கன்னா தம்பி order உனக்கு என்ன டிசைட் எனக்கு பண்ணிட்டியா? என்ன வேணும் நான் ஒரு டிசைட் சிக்கன் பண்ணிட்டேன். பிரியாணி, சரி. ஒரு மட்டன் சுக்கா. ஹலோ, சீக்கிரம் கொண்டாங்க. ஆர்டர் பண்ணி எவ்வளவு நேரம் வெயிட் ஒரு பண்றது? 2 minutesல வந்துருமா? ஃபாஸ்ட் ஃபுட்னா ஃபாஸ்டா வரணும். ஃபாஸ்ட் ஃபுட்னாலும் ரெடி பண்ணி தானமா தர முடியும். ஃபாஸ்டா தர முடியலனா ஃபாஸ்ட் ஃபுட்னு சொல்லாதீங்க. இத கொண்டு வந்துடுறமா. மா கொஞ்சம் பொறுமையா இருமா. என்னால இதுக்கு மேல பொறுமையா இருக்க முடியாதுப்பா. நீயே சொல்லு. சொன்ன கேளு மெர்சி. ஒண்ணு வேணா, வாங்க வீட்டுக்கு போலாம். ச்சே. அவ பாட்டுக்கு போயிட்டா. மெர்சி சாப்பிடவா? எனக்கு சாப்பாடு வேணாம். கொஞ்சம் பொறுமையா இருந்திருந்தா சாப்பிட்டு வந்திருக்கலாம் இல்லம்மா. நான் தான் வேண்டான்னு சொல்லிட்டேன்ல, விடுங்கப்பா. ராத்திரியில வெறும் வயித்தோட படுக்க கூடாதுமா. பரவாயில்ல. எனக்கும் வேணாமா. எனக்கு வேண்டாமா. சீக்கிரம் உடைச்சு தாடா. தடியா? டேய் இல்லடா, உன் கையில இருக்கிறது தடியான்னு கேட்டேன். ஓ கரும்பா? சரி அதை போட்டு இந்த அடி அடிக்கிறீங்க, என்ன விஷயம்? உடைச்சுக்கிட்டு இருக்கேன். நீ ஒரு மிதிச்சா ஜூஸே வந்துரும். இதுக்கு எதுக்கு இப்படி கஷ்டப்படுற? எதுக்கு பல்ல காட்டிட்டு நிக்கிற? வேற என்ன செய்ய, அவன் என் ஃப்ரெண்டு தானே. அவன் பரியாசமா பேசிட்டு போறான். உனக்கு மானம் ரோஷம் எதுவுமே இல்லையா? இல்ல. இல்லையா? ஆமா, அவன் பேசினா பேசிட்டு போறான். இதெல்லாம் கண்டுக்காம பொறுமையா போயிடணும். உன்னால எனக்கு தான் கேவலமா இருக்கு. ஏசப்பாவை கண்ணத்துல அடிச்சாங்க, காரி துப்புனாங்க. ஆனா எல்லாத்தையும் ஏசப்பா பொறுமையா சகிச்சாங்கல்ல. அப்ப பொறுமைன்னு எருமை மாதிரி சொரனே இல்லாம நில்லு. சாரிடா மோசஸ், நான் உன்னை ரொம்பவே கிண்டல் அடிச்சிட்டேன். ஆனா உனக்கு ரொம்ப பொறுமைடா. ஏசப்பாவை விடையா? நீ மனம் மாறின மாதிரி எல்லாரும் மனம் திரும்பணும்னு ஏசப்பா பொறுமையோட காத்துட்டு இருக்காங்கல்ல. ஏசப்பாவை போல நானும் பொறுமையா இருக்கணும்ல, அதான். உன்னால நானும் பொறுமைய கத்துக்கிட்டேன்டா. நீ மாறிட்டியா? நீண்ட பொறுமையினால் பிரபுவையும் சம்மதிக்க வைக்கலான்னு பைபிள் சொல்லுதுல. இவனை சம்மதிக்க வைக்க முடியாதா என்ன? பொறுமை இருந்தா தண்ணிய கூட துணியில அள்ளலாம். ஆனா அது பனிக்கட்டி ஆகுற வரைக்கும் பொறுமையா காத்திருக்கணும். தண்ணிய துணியில பெறகலாம். இப்ப சும்மா கதை பேசாம உள்ள இருக்க மீன் தொட்டி கழுவி வை. சரிடா, பிறகு பார்க்கலாம். நான் வரேன்டா. அண்ணா, உங்களை பார்க்க ஒருத்தர் வந்திருக்காருண்ணா. யாரு? வெளியே வெயிட் பண்றாரு. பேர் என்னன்னு சொல்லல, போய் பாருங்க. இவரா? கவலைப்படாதம்மா, காணாம போன குழந்தையை ஏசப்பா தருவாங்க. சார், இந்த குழந்தைய உங்க குழந்தைய வளர்க்குறீங்களா? என்னால இந்த குழந்தைய வளர்க்க முடியாத நிலைமையில இருக்க. உங்க குழந்தை காணாம போச்சுன்னு கேள்விப்பட்டேன். அதான் உங்ககிட்ட கொடுத்தா நல்லா வளர்ப்பீங்கன்னு கொண்டு வந்தேன். இவள் வளர்க்க தேவையான பணத்தை இவ பேர்ல டெபாசிட் பண்ணி ஒரு வீட்டையும் எழுதி கொடுத்துறேன். இந்த குழந்தைய
உங்க குழந்தைய போல வளர்த்து நீங்க தான் ஆளாக்கணும். கொடுங்க. சார் நீங்க பயப்படாதீங்க, நான் குழந்தைய கேட்டு வரல. குழந்தை எப்படி இருக்கா? நல்லா இருக்கா? நீங்க கொடுத்த பணத்தை எல்லாம் அவளுக்கு மட்டும்தான் செலவு பண்றேன். ரொம்ப சந்தோஷம். அப்புறம் ஒரு தடவை குழந்தைய பார்த்துட்டு போலாமா? வீட்டுக்கெல்லாம் வரமாட்டேன். கங்க்ராட்ஸ். தேங்க்ஸ் டி. கங்க்ராட்ஸ் டி. தேங்க் யூ. என் கேள்விக்கு பதில் சொல்லுன்னு சொன்னேன்ல, இதான் பதில். ரொம்பவும் பீத்திக்காத, நான் தான் படிப்புல ஃபர்ஸ்ட். அடுத்த எக்ஸாம்ல படிப்புலயும் உன்னை முந்தி காட்டுறேன். என்கிட்டே சவால் விடுறியா? ஆமா. நீயா நானா பாத்துருவோமா? பாத்துருவோம். வாங்க போலாம். ஏசப்பா, ஜான ஆசீர்வதிங்க, அவங்க குடும்பத்தை ஆசீர்வதிங்க, எங்க மெர்சிய ஆசீர்வதிங்க, அவகிட்ட நான் இன்னும் அன்பா இருக்க உதவி செய்யுங்க. நல்லா எக்ஸாம் எழுத ஞானத்தை மெர்சிக்கு தாங்க. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். டே மோசஸ், என்னடா? மெர்சி தான் எப்ப பார்த்தாலும் உன்னை வருத்தப்படுத்துறா. ஆனா அவளுக்காக நீ ஜெபம் பண்றியே. உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபிங்கன்னு சொன்ன ஏசப்பா, சிலுவையில அடிக்கப்பட்ட போது, பிதாவே இவர்களை மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள்னு வேண்டாங்கல்ல. அதனால ஏசப்பாவை போலதானே நானும் ஜெபிக்கணும். சரிதான்டா. ஜெனிஃபர் கிட்ட சவால் விட்டுட்டேன். எப்படியாவது ஜெயிக்க வைங்க ஏசப்பா. ஏசப்பா, ஜெனிஃபரை விட நான் அதிகமா மார்க் வாங்கி நான் சொன்னதை நிறைவேற்றி காட்ட உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். இப்படி ஜெபம் பண்ணா எதுவுமே கிடைக்காதுமா. ஏன் கிடைக்காது? ஏன் கிடைக்காதுன்னா, நம்ம இச்சையை நிறைவேற்றும்படி இஷ்டத்துக்கு ஜெபம் பண்றதுனாலதான். எனக்கு வேணும்னு கேட்கலாம், எனக்கு மட்டும் வேணும்னு கேட்க கூடாது. நான் ஜெயிக்கணும்னு கேட்கலாம், நான் மட்டும் ஜெயிக்கணும்னு கேட்க கூடாதுமா. சித்தமானால் நடக்கட்டும்னு ஏசப்பாவை போல ஜெபம் பண்ணணும். எதை கேட்டாலும் தருவேன்னு சொன்ன ஏசப்பா தருவாங்கப்பா. ஒருவேளை அவ சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கி காமிச்சிட்டானா? விடக்கூடாது. என்கிட்டயே சவால் விடுறியா ஜெனிஃபர்? இப்ப எப்படி நீ எக்ஸாமுக்கு படிக்கிறேன்னு பாக்குறேன். இவனை சமாளிக்கலன்னா மாட்டிப்போமே. அண்ணே, நோட்டை தூக்கி போட்டது அம்மா கிட்ட சொல்லிடாதண்ணே. இது பாவம், இதுக்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன். நான் இனிமே உன்கிட்ட அன்பா இருப்பேன். ப்ளீஸ்மா தங்கம். மற்றவர் செய்யும் பாவத்துக்கு உடன்படாதே, உன்னை சுத்தவானாக காத்துக்கொள்னு பைபிள் சொல்லுது. பரிசுத்தம் இல்லாம ஏசப்பாவை தரிசிக்க முடியாது. ஏன்னா அவர் பரிசுத்தர். அதனால நாமளும் பரிசுத்தமா வாழணும்ல.
இவரிடத்தில் ஒரு குற்றமும் காணேன்னு ஏசப்பாவை பத்தி பிலாத்து சாட்சி சொன்னது போல நம்மள பத்தியும் மற்றவங்க சாட்சி சொல்றது போல நடக்கணும். அப்ப எனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேன். மாட்டேன். அம்மா, இவன் என் மேல உள்ள கோவத்துல நான் பார்த்து எழுதி வச்சிருந்த ஜெனிஃபரோட நோட்டை குப்பை தொட்டில போட்டான். நான் போடலமா. இல்லம்மா, இவன் பொய் சொல்றான். நான் பொய் சொல்லலமா. அப்ப நான் பொய் சொல்றேனா? நீ பொய் சொல்றேன்னு உனக்கும் தெரியும், ஏசப்பாவுக்கும் தெரியும். ஆமா, குப்பையில போட்டது ஜெனிஃபரோட நோட்டுன்னு சொன்ன. இது எப்படி உன் நோட்டா மாறுச்சு? ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு. ஆத்திரத்துல அவன் நோட்டுக்கு பதிலா நீ உன் நோட்டு தூக்கி குப்பையில போட்டிருக்க. நாம எல்லாத்தையும் சாதாரணமா எடுத்துட்டோம்னா நம்ம பரிசுத்தத்தை நாம இழந்துருவோம். முதல்ல சாரி சொல்லி ஜெனிஃபர் நோட்டை கொண்டு போய் கொடுத்துட்டு வா போ. சரிம்மா. ஏக்கா, இந்த பொண்ணு அந்த வளர்ப்பு பையனை ரொம்ப கொடுமைப்படுத்தும் போல இருக்கு. நல்லா கதைய கெடுத்தா. ரெண்டும் ஒரு தாய் வயிற்று புள்ள இல்லதான். ஆனா அந்த பொண்ணு தான் வளர்ப்பு புள்ள. அப்படியா? ஆனா அந்த பையனை தானே வளர்ப்பு புள்ள மாதிரி நடத்துறாங்க. அதுதானேம்மா எனக்கும் புரியல. அவளுக்கு செல்லம் கொடுத்து அவளுக்கு எடுத்துட்டோமோன்னு எனக்கு பயமா இருக்குங்க. போ போ, சரியாயிடும். நோட்டை கொடுத்துட்டியா மெர்சி? என்னங்க ஏமா ஒரு மாதிரி இருக்க? ஒண்ணும் இல்லப்பா. என்னாச்சுமா? நான் உங்க புள்ள தானப்பா. சொல்லுங்கப்பா, நான் யாரு? என்னம்மா கேள்வி? நீ எங்க புள்ளதாமா? நான் உங்க வளர்ப்பு பிள்ளைன்னு சொல்றாங்களேம்மா. யார் சொன்னாமா? போய் கதவு தர, யாருன்னு பாரு. நான் வீடு வரைக்கும் வந்துட்டேன்னு பயப்படாதீங்க. உண்மையை சொல்ல வந்தோம். இவ உங்க பிள்ளைதான். காணாம போன உங்க மக இவதான். நம்ப முடியல. உங்க பிள்ளைய திருடினவனே நான் தான். யாருங்க இந்த குழந்தை? நம்ம குழந்தைதாமா. குழந்தை இல்லாம நீ எவ்வளவு வேதனைப்படுற. அதனாலதான் யாருக்கும் தெரியாம இந்த குழந்தைய எடுத்துட்டு வந்துட்டமா. குழந்தைய திருடிட்டு வந்துட்டீங்களா? வேண்டாங்க. குழந்தை இல்லாம நான் படுற வேதனையை விட குழந்தைய தொலைச்சிட்டு படுற வேதனை பெரிய வேதனைங்க. முதல்ல குழந்தைய கொண்டு போய் கொடுத்துட்டு வாங்க. திருப்பி எப்படிமா குழந்தைய கொடுக்க முடியும்? இப்ப கொண்டு போய் கொடுத்தா சந்தேகம் வரும், பிரச்சனை பண்ணிடுவாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு கொண்டு போய் கொடுத்துருவோமா? ஆமா, இவர் சொல்றதும் சரிதான். உடனே கொடுத்தா சந்தேகம் வந்துரும் தான் கொஞ்ச நாள் கழிச்சு கொண்டு வந்த. இவளை பார்க்கலான்னு வந்தப்ப இவ உங்க பிள்ளை இல்லைன்னு 2 பேரும் பேசினதை நாங்க கேட்டோம். ஏக்கா, இந்த பொண்ணு அந்த வளர்ப்பு பையனை ரொம்ப கொடுமைப்படுத்தும் போல இருக்கு. நல்லா கதைய கெடுத்தா. ரெண்டும் ஒரு தாய் வயிற்று புள்ள இல்லதான். ஆனா அந்த பொண்ணு தான் வளர்ப்பு புள்ள.
இப்பயாவது வந்து உண்மையை சொல்லணும்னு முடிவு பண்ணோம். அதான் நாங்க இங்க வந்தோம். சாரிண்ணா. நான் உனக்கு இவ்ளோ தீமை செஞ்சோம், என் மேல உனக்கு வருத்தமே இல்லையாண்ணா? இல்ல, காரணம் அன்பு. அன்பு திரளான பாவங்களை மூடும்னு பைபிள் சொல்லுதுல்ல. நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து இயேசு மரித்ததினாலே நம்மேல் வைத்த அன்பை விளங்க பண்ணினார். ஏசப்பா நம்ம மேல வச்ச அன்பு எத்தனை பெரியது. ஆமாம்மா, முதல் கோணல் முற்றும் கோணல்ங்கிறது போல அன்பு இல்லைன்னா ஒண்ணுமே இல்லம்மா. மொத்தத்துல பரிசுத்தமா பரலோகத்துக்கு போற தகுதியுள்ளவர்களா மாறணும். ஜீவ கிரீடங்கிற பரிசு வாங்கணும்னா இயேசுவ போல பரிசுத்தமா வாழணும். இயேசுவ போல அன்பா, தாழ்மையா, பொறுமையா ஆண்டவரோட பேசுற பரிசுத்தமான வாழ்க்கை வாழணும்னு நானும் புரிஞ்சுக்கிட்டேன்.